ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நானும் எங்கள் அக்காவும் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இத்தனை இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டும், பச்சை மிளகாய் எடுத்து மூடி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுங்க. ஏட்டியலாம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒதுக்கி வைங்க. அதுக்கடையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை நல்லா கொதிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திளச்சி வரும் கேட்டியலாம். அவ்வளோலாம் அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சி வீட்டில் வெட்டியாக தான் கிடந்தா. ஸோ நம்ம கறிப்பில் பறிச்சு விட்டோம். அவ்வளோ நல்லா பறிச்சுட்டு வந்தா நல்லா பார்த்து. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இந்த கடாய் இருக்குல்ல, அந்த சாதனத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு தீ வச்சு அதை நல்லா சூடாக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை ஊற்றலாம். நல்ல தேங்காய் எண்ணெய் ஆக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு கடுகு எடுத்து போடலாம். பார்த்திங்கன்னா நம்ம கடுகு நல்லா பொட்டிகிட்ருக்கு கேட்டியலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறிவேப்பிலை பறிச்சு வச்சுருந்தால அதை நல்லா போட்டு அதுக்கப்புறம் உள்ளியை போட்டுடலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் கேட்டியலாம். சவுந்தரராஜன கடையில் உள்ளி பயங்கர விலையாக்கு கேட்டியலாம். 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்க. உங்கள் ஊரில் உள்ளிக்கு ரேட் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை நல்லா உடச்சி எடுக்கலாம். முட்டையே உடச்சியதே ஒரு பாடாகுங்க கேட்டியாளா. பயங்கர பாடாக இருக்கு. அது வந்து நான் வீட்டில் கடந்த தங்கச்சி இதுன்னே உடச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளியை நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இது மிளவையும் வெளுத்துள்ளியும் போட்டுக்கலாம். அப்புறம் முட்டையை 2 வெட்டி வச்சுட்டு நம்ம தங்கச்சி சும்மா நெறிக்கான்னு சொல்லிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம தக்காளியை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அடித்தோம் பார்த்தீங்களா, அது அப்படியே சேர்த்துக்கோங்க கேட்டியா. அந்த இஞ்சியும் பூண்டும் மற்ற பச்சை மிளகும் அந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஏன்னா தங்கச்சி மருந்துக்குன்னு வச்சுருந்தா பனங்கற்கண்டை எடுத்து ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருக்கியா. என்னத்தேன்னு சொல்ல இந்த பொண்ணுலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டு தொடங்கிட்டோம். நம்ம வந்து மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி நல்லா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிய போல் கிண்டுங்க கேட்டியாளா. நல்லா சூப்பராக கிண்டி நல்ல மனம் வருது கேட்டியாளா. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளத்தை சேர்த்து விடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுங்க. எப்போ இந்த வெயிலில் எப்படி தான் இதெல்லாம் செய்யதோ, உயிரே போகுது கேட்டியாளா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பை போடுவோம். கல் உப்பாக யூஸ் பண்ணியது கேட்டியாளா. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா திளச்சி வருது. நல்ல சூப்பரான ஸ்மெல் ஆகுங்க. நல்லா கிண்டி விடுவேன். இப்போ வந்து நம்ம முட்டையை போட தொடங்கிட்டோம். நல்லா பூ போல் மெதுவாக போடுங்க, இங்கே உடையாமல் வரும். இப்போ நல்லா அதெல்லாம் நல்லா அந்த கறியெல்லாம் முட்டையை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.